உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பார்த்து எடுத்துக்கலாம்ல. நீங்க தானா? நான் உங்ககிட்ட மோத வேண்டாம்னு நினைச்சாலும் நீங்களா என்ன தேடி வந்து மோதுறீங்க. சாரி, தெரியாம அடிச்சிட்டோம். புள்ளதாச்சி பொண்ண ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பத்திரமா திரும்ப கூட்டிட்டு போக வேணாமா? இப்படியா கவனம் இல்லாம இருக்கிறது? ஏன் காரா இருந்ததுனால சரியா போச்சு. இதே ரன்னிங்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. சாதாரணமா சாரி கேட்க முடியுமா? இல்ல சாரி கேட்டுட்டா இடிச்சு சேதாரம்லாம் சரியாயிடுமா? எங்க எப்படி நடந்துக்கிறோம்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. எங்க வண்டிக்கு தான் பட்டிருக்கு, உங்க வண்டிக்கு ஒன்னும் ஆகல. இசை, நீ வண்டியில இரு, கிளம்பலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் பண்ணுங்க. விஜய் சார், என்ன இடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்க ஏன் மேல மோதினாலும் அதுக்கு பேரு ஆக்சிடென்ட் தான். நான் உங்க மேல மோதினாலும் அதுக்கு பேரும் ஆக்சிடென்ட் தான். இங்க பாரு, தெரியாம அடிச்சிட்டாரு, சாரியும் கேட்டார்ல. கிளம்பு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஓ, நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? ஆனா நான் உங்களை மன்னிக்கிற மனநிலைமையில இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? இசை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, வண்டியில ஏறு. அடடடடா, சாருக்கு இப்பவும் அதே வேகமும் கோவமும் அப்படியே இருக்கே. இசை, கொஞ்சம் மாத்திக்க சொல்லு, அப்பதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. இருங்க, எங்க ஃபியூச்சரை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை நினைச்சு மட்டும் கவலைப்படு. உன் மேல கோவம் இருந்தும் உன்னை விட்டு வச்சிருக்கோம்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நான் சொல்ல வேண்டிய வார்த்தைய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களேமா. நான் தான் ஏன் கோவத்தை அடக்கிக்கிட்டு உங்க வழியில வராம பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்கியா? நீ செஞ்சதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம குழந்தைய கொல்றதுக்கு கோவிலுக்குள்ள ஆளுங்க ஏவி விட்டது நீதானே? எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம பணத்தை கொடுத்து முத்தையாவ சரண்டராக வச்சிருக்க, அதுவும் நீதான்னு தெரியும். என்னமா பண்றது? கோர்ட் என்ன நிரபராதின்னு சொல்லிடுச்சு. பாவம், உங்க அப்பாவாலேயே என்ன ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாரு, என் அப்பா ஏன் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்காரு தெரியுமா? எனக்காக. என்னைக்கு இருந்தாலும் நீ உன் தப்ப உணர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக. நாங்க உன்னை மன்னிச்சு விடுறோம், பொழைச்சு போ. என்ன சிரிக்கிற? பேசாம போயிடு. எங்க பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. கிளம்பணுமா? நான் உங்ககிட்ட அடிப்பட்ட புலி. அவ்வளவு சாதாரணமாலாம் நான் அடங்க மாட்டேன். நான் என்ன இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சாகடிக்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சார், இந்த இடத்துலயே என்ன கொல்லணும்னு தோணுதா? அது உங்களால முடியாது. ஆனா என்னால முடியும். செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன். இசை, உன் வயித்துல இருக்கிற குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பெத்தெடுத்துரு.
அனுபவிக்கணும், அனுபவிச்சே ஆகணும். ஏய், ஏய் ஐயோ, விஜய் விஜய் என்ன சொன்ன? விஜய் என்ன சார், பொண்டாட்டி சொன்னோன்னு நின்னுட்டீங்களா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிங்க, அடி விஜய். தைரியமான ஆளா இருந்தா என்ன தொட்டு பாரு. போனா போகுதுன்னு பாக்குறேன், பொழிச்சு போயிட. ஜெயில உன் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டான், அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு யோசிக்க புத்தி கிடையாதா? என் அப்பாவை எதிர்க்கிற தைரியம் எவனுக்கும் இருந்ததில்ல. நீ மட்டும்தான் எதிர்த்து நின்ன. அவர் சாவுக்கு நீ மட்டும்தான் காரணம். அதுக்கு உன்னை பழி தீர்க்காம விட மாட்டேன். உன்னால என்னையோ என் ஃபேமிலியையோ எதுவும் செய்ய முடியாது. என்ன சொன்ன? எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அப்பா இல்லாம போயிடுமா? உன்னால என் நகத்தை கூட கிள்ளி எறிய முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் என் புண்டாட்டி பிள்ளைங்களை உன்னால தொடக்கூட முடியாது. நீ பேசிட்ட, நான் பேசாம செஞ்சு காமிக்கிறேன். நான் சாவறதுக்குள்ள உன் சாவ பார்க்காம விட மாட்டேன். முடிஞ்சா உன்னால ஆனதை பாரு. பாய் சை, இங்க பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமே எங்க வழியில குறுக்க வந்த உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன இசை, உன் புருஷன் என்னையே சீண்டி பாக்குறானா? ஆனா நான் நினைச்சதை செய்யாம விட மாட்டேன். உன் மேல இறக்கப்பட்டுதான் நான் இப்பவும் சொல்றேன். உயிரோடு வாழணும்னு ஆசைப்பட்டா இப்படியே போயிடு. என் புருஷன்கிட்ட மோதி உன்னையே நீ அழிச்சுக்காத. பரவாயில்லையே, உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை கூட காட்டிக்காம ரெண்டு பேரும் தைரியமா இருக்கீங்க. என்னால எதையும் செய்ய முடியும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முத்தையாவை விலை கொடுத்து வாங்கி அடிமையா வச்சிருக்கேன். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. இசை, கார்ல ஏறு. உன் தலையெழுத்து என் புருஷன் கையில இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னை திரும்ப திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க இசை. கூடிய சீக்கிரம் நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்குவேன் இந்த மயூரி யாருன்னு. டூ வீக்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்க சொன்னாங்க. அப்புறம் நீ கொஞ்சம் வெயிட் குறைவா இருக்கியா, அதனால ஃபுட்ல கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துக்கணுமா. அப்புறம் இசை, இசை என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா எதையும் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? மயூரி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? பாம்பு வந்து விஷத்தை கக்கிட்டு போயிருக்கு. இனி நாம எச்சரிக்கையா இருப்போம். ஆமா, எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவளால நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு அவ பேசினதுல ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என் கண்ணை பார்த்தே பேசிட்டு இருந்தா. அதுல ஏமாற்றமோ வன்மமோ ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அவ கோவம் நம்மள ஒண்ணும் பண்ணாத. அவ பேசினதையெல்லாம் மறந்துரு, சரியா? இவ்வளோ நாளும் அவ பேசினதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னால் அதை ஈஸியாவே எடுத்துக்க முடியல. குழந்தைய பத்தி பேசினதும் எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. ஹேய், எதுக்கு நீ இப்போ இப்படி ஃபீல் பண்ற? அவ மிரட்டலுக்குலாம் நீ பயப்படாத. நான் இருக்கல்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன விஜய், என் நம்பிக்கையே நீங்க மட்டும்தான். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட பயமே. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நானும் அவகிட்ட முட்டாள்தனமா மோத மாட்டேன். அப்புறம் அவளுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இனிமே ஏதாவது பண்ணானா மாமா கிட்ட சொல்லி சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நிரந்தரமா ஜெயில போட்டுடலாம். அதுக்கு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்?
அப்பா வந்ததும் இவ பேசினதெல்லாம் சொல்லி எவிடன்ஸோட கேஸை ஃபைல் பண்ணி இவளை உள்ள தள்ளிடலாம். சரி செய்யலாம். மாமா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல எதையும் யோசிக்காம அதை விட்டு வெளியே வா. நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன். இனிமே நான் அவளை பற்றி யோசிக்கல. அப்புறம் இசை, பெருசா கல்யாணத்தை பத்தி நம்ம எந்த முடிவும் எடுக்கல. அதை சீக்கிரமா பேசி முடிக்கணும். ஆமா விஜய், பேசணும். ஒரு நாள் நம்ம 2 பேரும் ராமானுஜா அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டு வரலாம். சரி. நித்யா, இந்தா வச்சுக்க. என்ன கிளம்பிட்டு வந்து உட்காந்துட்ட? கேப் போட்டிருக்கியா? இனிமேதான் போடணும். விஜய் சார் இசை அக்காவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். நீ கொஞ்சம் காஃபி போட. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண போறியா? இருட்டுறதுக்குள்ள ஹாஸ்டல் போய் சேரு. பரவாயில்ல, நான் போய்ப்பேன். இதுக்கு முன்னாடி நான் லேட்டா போனதே இல்லையா? சரி, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏமா, எப்பவுமே உனக்காகவே எல்லாம் பண்ற உங்க அக்கா பேச்ச கேட்காம இசை இசைன்னு கிடக்குறியே, பாத்துமா, ஓவரா ஒட்டாத, உடம்புக்கு நல்லதில்ல. உங்களுக்கெல்லாம் மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதே நல்லதா படாதே? எனக்கு சரின்னு படுது. எதை சொன்னாலும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டல்ல. அவங்க நம்ம உறவுக்காரங்க இல்ல, நம்ம வீட்டுல அவங்க வாடகைக்கு இருக்கிறவங்க. அவ்வளவுதான், ஒரு லிமிட்டா வச்சுக்கோ. வாடகைக்கு தானே வந்திருக்காங்க. ஆனா அப்படி ஒரு ஃபேமிலியை எங்கேயும் பார்க்கவே முடியாது. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. இதை விட இன்னும் நெருங்கி பழகுவேன். அது ஏன் இஷ்டம். ஏய், அத்தை சொன்னா சரின்னு கேளு. அவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்வாங்க. இந்தாங்க அத்தை காஃபி. இந்தா. அவங்க சொன்ன கேட்க வேண்டியதுதானே, ஏன் வெறுப்பேத்திட்டு இருக்க? சரிப்பா, உன்ன மாதிரி நானும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். காஃபி ஆறுது, எடுத்து குடிங்க. அக்கா, சுந்தர், அம்மா வந்துட்டாங்க பாரு. அம்மா. ஏய் இசை, அக்கா, அம்மா. சாப்பிட்டியா தங்கம்? அண்ணி, உங்களுக்கு சரியாயிடுச்சுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே தானே இசை? டாக்டர் வேற எதுவும் சொல்லலையே? ஹே, நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் என்ன ஏன் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீ என்ன பெட்டியோட நிக்கிற? ஹாஸ்டல் கிளம்புறியா? ஆமா இசை, நீ வந்த பிறகு உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போக விடாம வாசல்ல வச்சு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கக்கா, போலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க உள்ள போலாம். வா உள்ள போலாம். வாங்க போலாம். நித்யா, எதுக்காக அதுக்குள்ள கிளம்பிட்ட? என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லக்கா, லீவு கையில இருந்தாதான் நினைச்சபடி உங்களெல்லாம் பார்க்க வர முடியும். உனக்கு ஒன்று தெரியுமா? அப்பா சித்திக்கிட்ட ஏமாந்துட்டாரு. சித்தி அப்பாவை ஏமாத்திட்டாங்களா? நாமளும் சித்தி ஏமாத்திடலாமா? சித்தி ஏமாத்தல, நான் தான் ஏமாத்தினேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்.
சுந்தர் குட்டி, மேகா குட்டி, சித்தி கிளம்புறேன். பாய். சித்தி, இந்த தடவை என்ன வெளிலே நீங்க கூட்டிட்டு போல. நீங்க பீஸா வாங்கி கொடுத்துட்டு போங்க. அவ்வளவுதானே, நம்ம போலாம் வா. சுந்தர், நீயும் வா. சித்தி கூட போய் பீஸா சாப்பிடலாம். மேகா, சித்திக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப போட்டோம். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், சரியா? அடம் பிடிக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டேனா? சித்தி வாங்கி கொடுப்பாங்க, நீங்க பேசாம இருங்க. மேகா, மேகா, அம்மா சொன்னா கேட்கணும். இப்படி அடம் பிடிக்க கூடாது. நித்யா, உன்னோட ஹாஸ்டல் எங்க இருக்கு? விஜயோட கார்ல எல்லாரும் போங்க. பசங்களோட ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு வரட்டும். இசை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நித்யா கேப் புக் பண்ணி போயிடுவா. மேகா, நாளைக்கு நம்ம வெளியில போவோம்ல, அப்ப ரெஸ்டாரண்ட் போலாம், சரியா? எனக்கு நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கே வேணும். சித்தி போலாம். சித்தி. சுந்தர், சொல்லுடா. ஆன்ட்டி ஓகே சொல்லுங்க ஆன்ட்டி, நாங்க சித்தி கூட போயிட்டு வரோம். வித்யா, போயிட்டு வரட்டும், விடு. நித்யா, நீ கூட்டிட்டு போ. விஜய், போய் விட்டுட்டு வாங்க. இசை, பசங்க ஆசைப்படுறாங்கன்னு தானே நான் சொல்றேன். சரி. இசை, இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான், வந்ததுமே போக சொல்ற? பக்கத்துல தானே அத்தை, போயிட்டு வரட்டும். அப்ப போலாம்ப்பா, வாப்பா ப்ளீஸ்ப்பா. சரி, போலாம் வாங்க. வரேன்க்கா. இனிமே உங்களை பாக்குறதுக்காகவே அடிக்கடி வருவேன். நீ பேசாம இங்கே இருந்துரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கோ. வேண்டாம்க்கா, போர்க்கெல்லாம் இருந்தாதான் அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். வரேன். சரி வாங்க, வெளியில போய் அனுப்பிட்டு வரலாம். வா போலாம். போலாமா? வா 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 வா, வா. போயிட்டு வாங்க. அத்தை, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ணி, நான் வரேன். வாங்க. இதான் சரியான நேரம். இவ மனச கலைச்சிட வேண்டியதுதான். சின்னத்தாயி, இங்க வாங்க. என்ன மீனாட்சி அம்மா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வாங்களேன் கூட. என்னன்னு இங்கேயே சொல்லுங்க. வாங்க, நான் சொல்றேன். வாங்க. வாங்கம்மா, வாங்க. வாங்க வாங்க. எங்க உள்ள உங்க மருமக இருக்கா? அங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் மேல கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்பட்டீங்களே. இப்ப இசை ஒரு வார்த்தை சொன்னதும் நித்யா வேண்டான்னு சொல்லாம உங்க பையனோட தனியா போறா பாத்தீங்களா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? குழந்தைங்களுக்காக போறாங்க. அதுதாங்க அவளுக்கு வசதி. இப்போ யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல. ஏங்க, என் பையன் ரொம்ப நல்லவங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மருமக நல்லவன்னு என்னால சொல்ல முடியலையே. எங்களை நம்பி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நாளைக்கு உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த அந்த ஒரே பயம்தான் எனக்கு. உங்களுக்கு அந்த பயம் வருதா இல்லையா? இல்லங்க, அப்படி எதுவும் நடக்காது. நடக்கவும் கூடாதுதாங்க. ஆனா உங்க மருமக இசை நித்யாக்கு நிறைய இடம் கொடுக்கறா. அதே மாதிரி நித்யாவும் அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறா. பாவம், அது உங்களுக்கும் உங்க பையனுக்கும் தலைவலியா வந்துருமோன்னு தோணுது. இங்க பாருங்க, நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. நம்ம பிள்ளைங்கள நாமளே தப்பா பேசக்கூடாது.
நீங்க பக்குவப்பட்டவங்க இப்படி பேசுறீங்க. அதுங்க சின்னஞ்சிறுசுக முன்ன பின்ன என்ன நடக்கும்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. சரி சரி, உங்க நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது இல்லையா? இசைய தான் இடத்த விட்டு கொடுக்காம இருக்கணும்னு ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என் பொண்ணு மாதிரி தான் நினைப்பேன். உங்க இசையையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். நல்லா குழம்புறா. குழம்புட்டோம். நம்ம வந்த வேலை முடிஞ்சுது.